Good morning students. இது இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், ஹெல்த் எக்கனாமிக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ப்ரிவைலிங் இன் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்கலாமா? ஆல் ஆஃப் யூ லிசன், நல்லா கவனிக்கணும். எக்கனாமிக் ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். இஃப் ரிசோர்ஸஸ் ஆர் abundant, வளங்கள் வந்து ரிசோர்ஸஸ்னால் வளங்கள், இயற்கை வளம். வளம்னா செழிப்பு, என்னென்ன கிடைக்குது? பெட்ரோல் வந்து வளம், ரிசோர்ஸு. ரைஸ் வந்து பேடி, ரிசோர்ஸு. கோல்டு ரிசோர்ஸு, சில்வர், எவ்ரி திங் இட் இஸ் நத்திங் பட் ரிசோர்ஸ், வளங்கள்னு பேர். ரிசோர்ஸஸ் ஆர் abundant அண்ட் வாண்ட்ஸ் ஆர் so few. அதாவது வளங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் விருப்பங்கள் வந்து குறைவாக இருக்கிறது. வாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, விருப்பங்கள் குறைவாக இருக்குது. தென் தேர் வுட் பி நோ எக்கனாமிக் ப்ராப்ளம். அப்படி இருந்தாலும், இப்படி இருக்கும் பொழுது தேர் வுட் பி நோ எக்கனாமிக், பிரச்சனை ஒன்றும் பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் திஸ் சிச்சுவேஷன் கேன் நெவர் எக்ஸிஸ்ட். நல்லா கவனிக்கணும். இந்த நிலைமை வந்து என்ன? நெவர் எக்ஸிஸ்ட். ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்கேர்ஸ். வளங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ஸ், கிடைப்பெருமையானது. ஸ்கேர்ஸ்னா கிடைப்பெருமையானது. அண்ட் அவர் வாண்ட்ஸ் ஆர் நியூமரஸ். விருப்பங்கள் வந்து அதுவாக தெர் இஸ் நோ லிமிட்டட், அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். எல்லாருக்கும் விருப்பங்கள் இருக்கும். ஒரு விருப்பம் நிறைவேறணும்னா இன்னொரு விருப்பம் தோன்றும். அந்த விருப்பம் முடிஞ்சோன்னா இன்னொரு, இப்படியே வாண்ட்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்? உண்டாகிட்டே இருக்கும். மேலும் மேலும் விருப்பங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கும். ஆக wants are numerous. Hence, in every society update, choices have to be made. ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்திலையும் சாய்ஸ், விருப்பம் என்ன? there are so many wants, பல விருப்பங்கள் இருக்கும்போது எதை தேர்ந்தெடுப்பது? சாய்ஸ் தேர்ந்தெடுப்பதுங்கிறது வந்து சாய்ஸ் ஹேவ் டு பி மேட். ஸோ ஒவ்வொரு சமுதாயத்திலையும் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இட் ஷுட் பி கிரியேட்டட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம் என்னென்ன? வாட் ஆர் ஆல் தி எக்கனாமிக் ப்ராப்ளம்? வாண்ட்ஸ், டிசையர்ஸ், அன்லிமிட்டட். வாண்ட்ஸ்னா விருப்பங்கள், டிசையர் மீன்ஸும் விருப்பங்கள் தான். அன்லிமிட்டட், வாண்ட்ஸ், டிசையர்ஸ், அன்லிமிட்டட், எல்லையற்றவை. ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர்ஸ். வளங்கள் வந்து கிடைப்பெருமையானது. நாட் ஃப்ரீலி அவைலபிள், அது வந்து கிடைக்காது. பெட்ரோல் கிடைக்குமா? தட் இஸ் ரிசோர்ஸ். வளங்கள் வந்து நாட் அவைலபிள் ஃப்ரீலி. எக்கனாமிக் சாய்ஸ், அதில் வந்து தான் பொருளாதாரத்தில் எதை தேர்ந்தெடுப்பதுங்கிறது தான் எக்கனாமிக் சாய்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து வாண்ட்ஸ், டிசையர்ஸ், அன்லிமிட்டட். விருப்பங்கள் அன்லிமிட்டட், டிசையர்ஸ் வந்து என்னது? எல்லையற்றவை. அதாவது ஒரு நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் வாங்கணுன்னா ஒரு விருப்பம், வாண்ட்ஸ். சைக்கிளில் போகிறவன் ஸ்கூட்டர், 2 வீலர் வாங்கணும்னு நினைப்பான். 2 வீலரில் போகிறவன் கார் வாங்கணும்னு நினைப்பான். காரில் போகிறவன் ஏரோப்ளைன் இருந்தால் தேவைன்னு நினைப்பான். அதனால் வாண்ட்ஸுக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட்டேஷனே கிடையாது, அன்லிமிட்டட். ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர். ஆனால் வளங்கள் வந்து என்ன? கிடைப்பெருமையானது. இப்போ பெட்ரோல் வேணும், இயற்கை வந்து தட் இஸ் வந்து இயற்கை வளங்கள், இயற்கை கொடுத்தது பெட்ரோல். கோல்டு, சில்வர், இதெல்லாம் ரிசோர்ஸஸ். அது வந்து என்ன? ஸ்கேர்ஸ், கிடைப்பெருமையானது. அதே மாதிரி நாட் ஃப்ரீலி அவைலபிள். இவையெல்லாம் வந்து ஃப்ரீ, ஈஸியாக கிடைக்காது. ஃப்ரீலி அவைலபிள். எக்கனாமிக் சாய்ஸ், பொருளாதாரத்தில் வந்து எதை தேர்ந்தெடுப்பது என்பது தான் சாய்ஸ், விருப்பங்களை தேர்ந்தெடுக்கிறது. எக்கனாமிக்ஸ், ஹவு பீப்புள் யூஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டட் வாண்ட்ஸ். அதாவது எவ்வாறு மக்கள் வந்து ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ், கிடைப்பெருமையான வளங்களை பயன்படுத்தி அவங்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்கிறாங்க. ஹவு பீப்புள் யூஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டட் வாண்ட்ஸ். அதாவது அவருடைய விருப்பங்களை, அதாவது அளவற்ற விருப்பங்களை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹவு பீப்புள் யூஸ் எதை பயன்படுத்தி? ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ், இயற்கை கிடைப்பெருமையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, திருப்தி அடைகிறாங்கிறத பார்க்கறது தான் எக்கனாமிக்ஸ். இதுதான் எக்கனாமிக்ஸ். How people use scarce resource
டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டட் வான்ஸ். ஹவு எப்படி பீப்புள் யூஸ் உபயோகப்படுத்துகிறாங்க ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் கிடைப்பெருமையான வளங்களை டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டட் வான்ஸ், அதாவது எல்லையற்ற விருப்பங்களை எவ்வாறு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் கிடைப்பெருமையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறாங்கங்கிறத பார்க்குறது தான் எக்கனாமிக்ஸ். அண்ட் வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், எதை உற்பத்தி செய்வது, அண்ட் ஹவு மச் எவ்வளவு உற்பத்தி செய்வது, டு யாருக்காக உற்பத்தி. திஸ் ஆர் ஆல் திஸ் எக்கனாமிக் ப்ராப்ளம். வாட் டு ப்ரொடியூஸ், வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், எவ்வளவு எவ்வாறு யாருக்காக, டு ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி செய்வதுன்னா எல்லா எக்கனாமிக், நாட் ஓன்லி இன் இந்தியன் எக்கனாமிக்ஸ், மிக்சட் எக்கனாமிக், எல்லா எக்கனாமிக், சோஷலிஸ்ட்லேயும் இதே ப்ராப்ளம், அப்போ கேபிட்டலிஸ்ட்லேயும் இதே ப்ராப்ளம், எல்லாத்துலேயும் இதுதான். அண்ட் வாட் ஹவு அண்ட் ஹூம், யாருக்காக எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்வதுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமே எல்லா எக்கனாமிக்ஸ் இதுலேயும். தீஸ் ஆர் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ரிவைலிங் இன் தி ஆல் தி எக்கனாமிக்ஸ் கண்ட்ரிஸ். அதாவது சோஷலிஸ்ட் எக்கனாமியாக இருக்கலாம், கேபிட்டலிசமாக இருக்கலாம், கம்யூனிசமாக இருக்கலாம், மிக்சட் எக்கனாமி, எல்லா எக்கனாமிலையும் நம்ம நாடு மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு செயல்படுவது தான் நம்ம இந்தியான்னா கலப்பு பொருளாதாரம். ப்ரைவேட் செக்டரும் பப்ளிக் செக்டரும் ஒருங்கிணைந்து செயல்படுறது தான் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து மிக்சட் எக்கானமி. அதாவது ப்ரைவேட் செக்டாரு அண்டு பப்ளிக் செக்டார். ப்ரைவேட் செக்டர்னா நான் கேபிட்டலிசம், பப்ளிக் செக்டர்னா கம்யூனிசம், ரெண்டையும் ஒருங்கிணைத்து அதில் உள்ள நல்லதையும் இதில் உள்ள நல்லதையும் மெரிட்ஸை ஒண்டி எடுத்துக்கிட்டு அதை ஒருங்கிணைத்து செயல்படுறது தான் மிக்சட் எக்கானமி. அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து நாட் ஓன்லி எல்லா எக்கனாமிக் சிச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமியாக இருக்கலாம், கேபிட்டலிசமாக இருக்கலாம், கம்யூனிசமாக இருக்கலாம், சோஷலிசமாக இருக்கலாம். எல்லா எக்கனாமிக்ஸ் கண்ட்ரிலையும் என்ன பிரச்சனை, வாட் அண்ட் ஹவு மச் டு ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்கு எவ்வளவு எப்படி உற்பத்தி செய்வதுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். இப்போ எவரி சொசைட்டி, ஒவ்வொரு சமுதாயமும் மஸ்ட் டிசைட் அண்ட் வாட் குட்ஸ் it will produce or and how much of these it will produce. ஒவ்வொரு சொசைட்டி, what do you mean by society? ஒவ்வொரு சமுதாயமே, அதாவது மிக்சட் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, கம்யூனிஸ்ட் எக்கனாமி, அப்புறம் சோஷலிஸ்ட், எல்லா எக்கனாமிக்ஸ்லையும் என்ன, எவரி சொசைட்டி மஸ்ட் டிசைட் அண்ட் வாட் குட்ஸ், எந்த பொருளை it will produce, அது உற்பத்தி செய்ய வேண்டும். ஆர் அண்ட் ஹவு மச் ஆஃப் தீஸ் இட் வில் ப்ரொடியூஸ், எவ்வளவு அதை உற்பத்தி செய்ய வேண்டும். இன் திஸ் ப்ராசஸ் த க்ரூசியல் டிசிஷன் இன்க்ளூட், இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையே. என்னென்னா வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், டு ஹூம் டு ப்ரொடியூஸ். எவரி சொசைட்டி, வாட் யூ மீன் பை எவரி சொசைட்டி? கம்யூனிசமாக இருக்கலாம், மிக்சட் எக்கனாமியாக இருக்கலாம், சோஷலிசமாக இருக்கலாம், கேபிட்டலிசமாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை, எவரி சொசைட்டி மஸ்ட் டிசைட் அண்ட் வாட் குட்ஸ், எந்த பொருளை இட் வில் ப்ரொடியூஸ், உற்பத்தி செய்கிறது. ஆர் அண்ட் ஹவு மச் ஆஃப் தீஸ் இட் வில் ப்ரொடியூஸ், எவ்வளவு அதை எவ்வளவு உற்பத்தி செய்கிறது. அண்ட் இன் திஸ் ப்ராசஸ் த க்ரூசியல் டிசிஷன்ஸ் இன்க்ளூட், க்ரூசியல் டிசிஷன் இன்க்ளூட் whether to produce more of food, clothing and housing, or to have more luxury goods. என்ன ஃபார் எக்கனாமிக் ப்ராப்ளம் என்ன, வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் ஃபுட்டு, உணவுப் பொருட்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதா, அல்லது க்ளோத்திங் உடைகளை உற்பத்தி பண்ணுவதா, அல்லது ஹவுசிங் ஆர் டு ஹாவ் டு மோர் லக்ஸரி குட்ஸ், ஆர் ஆடம்பர பொருட்களை உற்பத்தி செய்கிறதாங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். தீஸ் ஆர் ஆல் தீஸ் fundamental, whether to produce more of food or clothing and housing, or to have more luxury goods, or to have more luxury goods. These are all this problem. Whether to have more agricultural goods, அல்லது அதில் more agriculture, விவசாய வேளாண்மை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதா, or to have industrial goods, தொழில்துறை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதா, and services. Whether to use more resources in education and health, or to use more resources in military service. Whether to use more resource, அதிகமான வளங்களை எதுக்கு, எஜுகேஷன் கல்விக்காகவும் அண்ட் ஹெல்த் சுகாதாரத்துக்காகவும், ஆர் டு யூஸ் மோர் ரிசோர்ஸஸ் இன் மிலிட்ரி சர்வீஸ், இராணுவத்துக்காகவும்
உற்பத்தி பண்ணுவதா என்பது தான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அடுத்ததாக டி, வெதர் டு ஹேவ் மோர் கன்சம்ஷன் குட்ஸ், அது நுகர்வு பொருட்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதா, ஆர் டு ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு பண்டங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதா, அல்லது இ, வெதர் டு ஸ்பெண்ட் மோர் ஆர் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன். 1 2 3 4 5வது பாயிண்ட் என்ன, வெதர் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன், ஆரம்ப கல்விக்காகவா அல்லது ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்காக செலவு செய்வதா என்பது தான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். These are all economic problems prevailing in all the societies. What do you mean by all the societies? Whether it may be mixed economy or socialist economy or capitalist economy or whatever it is, everybody having this type of problem. Every country having this type of problems prevailing in their country. Understand? இதை தீர்வு செய்வதுதான் அந்த அரசு எக்கனாமிக் ப்ராப்ளத்தை எப்படி ஹவு டு சால்வ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அடுத்ததாக எக்கனாமிக் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனைகள் என்னன்னா, வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், எதை உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, ஃபார் ஹூம், யாருக்காக உற்பத்தி செய்வது, அதாவது எந்த மக்களுக்காக உற்பத்தி செய்வது என்பதுதான் எக்கனாமிக் ப்ராப்ளமே. வெரி வெரி பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி செய்யணுங்கிறது தான் மெயின் ப்ராப்ளம். அடுத்ததாக ஹவு டு ப்ரொடியூஸ். எவரி சொசைட்டி has to decide whether it will use labor intensive technology. Every society, what do you mean by every society na, ஒவ்வொரு சமுதாயம், what do you mean by ஒவ்வொரு சமுதாயம், whether it may be communism or communist country இருக்கலாம், அல்ல கேபிட்டலிசம் முதலாளித்துவ நாடுகளாக இருக்கலாம், அல்ல இந்தியா போன்ற மிக்சட் எக்கனாமியா இருக்கலாம், அல்ல சோசியலிசத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார, தட் இஸ் கால்டு எவரி, அதுதான் எவரி சொசைட்டின்னு பேர். Every society has to decide whether it will use labor intensive technology or capital intensive technology, that is whether to use more labor and less machines and vice versa. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க, it will use labor intensive, உழைப்பாளிகளை முன்னிறுத்தி, இன்டென்சிவ் அதிகமான தீவிரமான முறையில் உழைப்பாளிகளை பயன்படுத்துவதா டெக்னாலஜியா, அல்லது கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜியா முதலீட்டு பண்டங்களை மூலமாக அந்த உற்பத்தி முறையை பயன்படுத்துவதா, தட் இஸ் வெதர் டு யூஸ் மோர் லேபர், அல்லது அதிகமான லேபரை உபயோகப்படுத்துவதா, அண்ட் லெஸ் மிஷின் குறைவான இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்வதா, தட் இஸ் த மெயின் ஹவு டு ப்ரொடியூஸ், தட் இஸ் த மெயின். லேபர் அதிகமா அல்லது லேபர் டெக்னாலஜியா அல்லது இன்டென்சிவ் மிஷினரிஸா, எதை அதிகமாக யூஸ் பண்ணுறது எதை குறைவாக யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் வெரி மெயின் ப்ராப்ளம்னா ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி உற்பத்தியை மேற்கொள்வது, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி பண்ணுறது. எவரி சொசைட்டி மஸ்ட் ஆல்சோ டிசைட், பாரு ஒவ்வொரு சமுதாயமும் how it's produced to distributed among the different sections of the society. மக்கள் பல்வேறு தரப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் வந்து ஏழை, பணக்கார, விவசாயி, தொழிலாளி, இன்னும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து எப்படி ஹவு டு டிஸ்ட்ரிபியூட். எவரி சொசைட்டி மஸ்ட் ஆல்சோ டிசைட் ஹவு இட்ஸ் ப்ரொடியூஸ் be distributed among the different sections of the society. பல்வேறு சமுதாயத்தில் பல்வேறு நிலையில் லேபர் இன்டர்ன் இருப்பாங்க, அப்புறம் ரிச் பீப்புள் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருப்பாங்க, அப்புறம் படித்தவங்க இருப்பாங்க, எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு சொசைட்டினால எல்லாருமே இருப்பாங்க. அப்போ எவ்வாறு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஹவு டு டிஸ்ட்ரிபியூட், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்து அதை விநியோகிப்பது என்பதுதான் முக்கியமான ப்ராப்ளம். அதான் எவரி சொசைட்டி மஸ்ட் ஆல்சோ டிசைட் ஹவு இட்ஸ் ப்ரொடியூஸ், எப்படி அதை உற்பத்தி செய்கிறது, டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த டிஃபரண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு அந்த பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் விநியோகம் செய்வது என்பதுதான் முக்கியமான பிரச்சனை.
அடுத்ததாக it must also desire who gets more and who gets less. யாரு வந்து அதிகமாக இதை பெறுகிறார்கள், யாரு குறைவாக இந்த சொசைட்டி உற்பத்தி பண்றதை யாரு பொருட்களை யாரு அதிகமாக வாங்குறா, யாரு குறைவா வாங்குறா. It should also decide whether or not a minimum amount of consumption be ensured for everyone in the society due to the scarcity of resources. வளங்கள் கிடைப்பெருமையா இருக்கு. கிடைப்பெருமைன்னா கிடைக்கல, ரொம்ப குறைவா கிடைக்குது. Scarcity of resources, a society faces the compulsion of making choice among alternatives. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் a society faces the compulsion, கட்டாயப்படுத்தப்படுறாங்க. எதுக்கு? மேக்கிங் சாய்ஸ் அமாங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதற்கு பதிலியாக இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இது அப்படின்னு ஆல்டர்னேட்டிவை யூஸ் பண்ணுறதுக்கு they are ready to use the alternative products. It faces the problem of allocating the scarce resources to the production of different possible goods and services, of distributing the produced goods and services among individuals within the economy. நல்லா புரிஞ்சுங்க. a minimum amount of consumption be ensured for everyone in the society. ஒவ்வொருத்தரும் மினிமம் குறைவான அளவுக்கு என்ன பண்றாங்க, நுகர்ச்சி செய்யறாங்க, அதை வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. that is called consumption. due to the scarcity of resources, எதன் காரணமாக, பற்றாக்குறையின் காரணமாக, a society faces the compulsion of making choice among alternatives. there is no, அதனுடைய கம்பல்சன் கட்டாயமா, ஏன்னா there is no alternative. அதுக்கு பதிலாக வேற பொருளை யூஸ் பண்ணுவதற்கு என்ன பண்ணப்படுறாங்க, கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். it faces the problem of allocating. அது என்னத்தை சந்திக்குதுன்னா, allocating the scarce resources to the production of different possible goods and services, of distributing the produced goods and services among individuals within the, அந்த பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா the scarce resources to the production of different possible goods, பல்வேறு மக்களுக்கு தகுந்த பொருட்களை உற்பத்தி செஞ்சு and distributing the produced goods, அந்த பொருட்களை விநியோகம் பண்ணி and services among individuals within the economy, அந்த பொருளாதாரம் என்ன பண்ணுது, நிறைவு செய்கிறது. எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல அந்த பொருளாதாரம் என்ன பண்ணுது, அந்த எக்கானமி வந்து வில் சாட்டிஸ்ஃபை இன் தட் லெவல். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ப்ரொடக்ஷன் உற்பத்தி வாய்ப்பு செலவு வளைகோடு. உற்பத்தி வாய்ப்பு செலவு வளைகோடு. The problem of choice between relatively scarce commodities due to limited productive resources with the society can be illustrated with the help of a geometric device is known as production possibility curve. Production possibility curve shows the menu of choice along which a society can choose to substitute one good for another, assuming a given state of technology and given total resources. What do you mean by production possibility curve? உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு என்றால் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை என்ன பண்றாங்க, ஆல்டர்னேட்டிவ், அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அந்த ப்ரொடக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இப்போ ஒரு விவசாயி இருக்கான், உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணுறான், அதே நேரத்தில் கோதுமை உற்பத்தி பண்ணுறான்னா, கோதுமை எவ்வளோ உற்பத்தி பண்ணுறான், உருளைக்கிழங்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறான், பொட்டாட்டோஸ் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்கிறத வச்சு தான் அது தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கார்டு. இது 50 மூட்டை கோதுமையும் 100 மூட்டை உருளைக்கிழங்கும் ப்ரொடக்ஷன் பண்ணான்னா அதில் அவன் என்ன பண்ணுறான், ரெண்டுக்கு தகுந்தாப்புல அலகேட் பண்ணிக்கிறான். தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்ன ஆயிடுது, இந்த 50 மூட்டையிலையும் 100 மூட்டையிலையும் திருப்தி அடைஞ்சிடுது. தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அதாவது the problem of choice between the relatively scarce commodities due to limited productive resources
with the society can be illustrated with the help of a geometric device is known as production possibility curve. அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர் உற்பத்தி வாய்ப்பு கோடு என்று பெயர். Production possibility curve shows the menu of choice along which a society can choose to substitute one good for another. ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை என்ன பண்ணா சப்ஸ்டியூட் பதிலாக. சப்ஸ்டியூட்னா இதுக்கு பதிலாக அது, இது 50 மூட்டை, இது 100 மூட்டை. தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. அஸ்யூமிங் a given state of technology and given total resources. given total இயற்கை வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அவன் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் அச்சீவ் பண்ணுறாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அனாலிசிஸ் of production possibility curve is based upon certain assumptions. அதாவது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் எதை அடிப்படையாக இருக்கு? ஒரு சில குறிப்பிட்ட எடுகோள்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுது. ஆர்எஸ் ஃபாலோயிங் அந்த எடுகோள்களை கீழே பார்க்க போகிறோம். த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் பேஸ்ட் அப்பான் சர்டன் அசம்ப்ஷன். சம் ஆஃப் தம் ஆர் ஃபாலோயிங். அவை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாமா? எடுகோள்கள் என்னன்னு. நம்பர் 1 நல்லா கவனிங்க. த டைம் பீரியட் டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச். அந்த கால நிலை மாற்றம் இல்லை. இட் ரிமைன்ஸ் த சேம் த்ரூ அவுட் த கர்வ். அது ரிமைன்ஸ் த சேம், ஒரே மாதிரியா இருக்கும் த்ரூ அவுட் த கர்வ். அந்த கர்வு செயல்படக்கூடிய அளவில் கர்வுன்னா ஓஎக்ஸ் ஆக்சிஸ், ஓஎக்ஸ் ஓஒய், அதில் அடுத்தது பார்க்கலாம். அதில் ஒரே மாதிரியாக இருக்கும். நம்பர் 2 டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸட். உற்பத்தி முறை டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸட், நிலையானதாக இருக்கும். 3 தேர் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி. 3வது முழு வேலைவாய்ப்பு நிலை, பொருளாதாரத்தில் முழு வேலைவாய்ப்பு நிலை இருக்கும். 4வதாக ஒன்லி 2 குட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் ஃப்ரம் த கிவன் ரிசோர்ஸ். இவ்வளங்களை, இயற்கை வளங்களை பயன்படுத்தி 2 பொருட்களை ஒன்றி உற்பத்தி செய்வதாக கொள்வோம். ஒன்லி 2 குட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் ஃப்ரம் த கிவன் ரிசோர்ஸஸ். அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாரு. ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல். ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், வளங்கள் மொபைல், மூவ் பண்ணக்கூடியது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது. 6வதாக தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. உற்பத்தி காரணிகள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். வாட் யூ மீன் பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்டு entrepreneur. These are all called factors of production. Land, labor, capital, entrepreneur. அது that can be mobile. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், லேபராக இருக்கலாம், என்டர்பிரினர் இருக்கலாம், எல்லாமே மொபைல். தட் should be in mobile. The law of diminishing returns operates in production. இங்கே என்ன, அது குறைந்து செல் பதிலீட்டு விதி இங்கே செயல்படுது. law of diminishing returns operates in production. உற்பத்தியில் குறைந்து செல் பயனீட்டு விதி செயல்படுகிறது. பார்க்கலாமா? இப்போ என்னன்னு பார்த்துடலாமா? எவரி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் பேஸ்ட் அப்பான். ஒவ்வொரு உற்பத்தி வாய்ப்பு கோடும் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு? தீஸ் அசம்ப்ஷன், பின்வரும் எடுகோள்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இஃப் சம் ஆஃப் தீஸ் அசம்ப்ஷன் சேஞ்சஸ் ஆர் நெக்லெக்டட். இந்த அசம்ப்ஷன் எடுகோள்கள் மாறும் அல்லது நெக்லெக்ட், ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. then it affects the nature of production possibility curve. அது பின்னாடி என்ன பண்ணுது? ப்ரொடக்ஷன் உற்பத்தி வாய்ப்பு செலவு வளைகோடை பாதிக்கிறது. to draw this curve we take the help of production possibility schedule as shown below. இப்போ அதை பற்றி என்னங்கிறத கிளீனாக தெளிவாக போட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. all of you listen carefully and then you can draw the diagram and this type of tables போட்டு you yourself can analyze and understand without referring the book. Understand? Prediction possibility schedule. இதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி 1 2 3 4 5 6. இப்போ நான் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ் பாரு. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியில் 0, ஃபுட் ப்ரொடக்ஷன் 0, நம்பர் ஆஃப் கார் ப்ரொடக்ஷன் 25 ப்ரொடக்ஷன். இதுக்கு பதிலாக இது. இப்போ 2வதுல பார்த்தீங்கன்னா 100 டன் ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறான். அதே லெவலுக்கு என்னது ப்ரொடக்ஷன் ஆஃப் கார் 23. இது 100 ஆயிடுச்சு, இது 23 ஆயிடுச்சு.
மூன்றாவது ஸ்டேஜில் 200, இது 20. நான்காவதுல 300 15, 400 8, 500 0. அப்போ இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ், அதாவது தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அவன் 2 விதமான பொருட்களில் இந்த பொருளை எவ்வளோ உற்பத்தி பண்ணுறான், அதை எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்கிறது தான் தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது 0னா 25, அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடலாம். இது 100னா அது 23, 200னா 20, 300னா 15, 400னா 8, 500னா 0. இப்போ ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைங் லைக் திஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்ததாக தி ஷெட்யூல் சஜஸ்ட், அந்த ஷெட்யூல் எதை காட்டுது, இந்த பட்டியல் எதை காட்டுதுன்னா, தி ஷெட்யூல் சஜஸ்ட் தட் இஃப் ஆல் ரிசோர்சஸ் are thrown into the production of food, a maximum of 500 tons of food can be produced given the existing technology. அந்த தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி 500 டன் என்ன பண்ணுறான், உணவை உற்பத்தி பண்ணுறான். அதே நேரத்தில் if on the other hand all resources are instead used for producing cars, 25 cars can be produced. In between these two extreme possibilities, இதோ extreme possibilities exist. If you are willing to give up some food, we cannot have some car. இது ஃபுட்டு, இங்கே ஃபுட்டுன்னா இங்கே காரு, இங்கே ஃபுட்டுக்கு பதிலாக இது ஆல்டர்னேட்டிவ் காரு. அப்போ 25 கார் எவ்வளோக்கு சம் ஆகிடுது, 500 டன்ஸ் ஃபுட்டுக்கு சம் ஆகிடுது. பட் தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், உற்பத்தி வாய்ப்பு செலவுகளை கொடு. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை வெரி ஈஸிலி யூ கேன் ட்ரா திஸ். பட்டியலை பார்த்துருங்க, ஈஸியாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இதை பார்த்துடலாமா? இப்போ அந்த இதை பேஸ் பண்ணி பாரு, 25 காரு 500 என்னது ஃபுட் ப்ரொடக்ஷன் 500 டன். அப்போ இதுக்கு ஈக்குவல் ஆகிடுது. தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் 25 காரு அல்லது 500 டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. அப்புறம் 20 காரு, அடுத்தது 200 டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. 15 காரு 300 டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. 10 காரு 400 டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு. இப்போ 0 முடிஞ்சு போச்சு. இப்போ திஸ் இஸ் கால்டு என்னது, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இதுக்கு பேர் என்ன, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஒவ்வொரு நிலையிலையும் இது எவ்வளவு, அது எவ்வளவு, அது எவ்வளவு, இது எவ்வளவுங்கிறது தான் தட் இஸ் கால்டு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆல் ஆஃப் லிசன். அடுத்ததாக we can obtain a production possibility curve by drawing production possibility schedule graphically. The quantity of food is shown on x-axis. X-axis என்ன, ஃபுட்டோட ப்ரொடக்ஷன் கட்டுது. அந்த நம்பர் ஆஃப் கார்ஸ் இஸ் shown on y-axis. The different 6 production possibilities are being shown as point P1, P2, P3, P4, P5, P6ல தெளிவாக காட்டியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை முடிச்சிடறேன் சார். இப்போ அடுத்தது ஃபுட் ப்ரொடக்ஷன். இஃப் யூ அஸ்யூமிங் தட் இன் நம்பர்டு நியூமரபிள், நல்லா படி, நியூமரபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் எனி 2 ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. 2 இதுதான் உற்பத்தி வாய்ப்பு. ஒன்று அதிகமாக இருந்தால் இன்னொன்று குறையும், இன்னொன்று குறைஞ்சா இன்னொன்று அதிகமாக இருக்கும். ஷெட்யூல் we get the production possibility curve P1 to P6. This shows the locus of points of the different possibilities of production of 2 commodities which a firm or an economy can produce with the help of the given resources. அந்த ஒன்று அதிகமாகவும் இன்னொன்று குறையமாகவும், இன்னொன்று வரிசையாக இது பாதினா இதில் இது 400னா இது 25, இது 300னா இது 20, அப்படி ரெண்டுக்குமே ஈக்குவலாக பண்ணுறாங்க. ஆர் தி டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் points outside the production possibility curve. Example, point P are unattainable as society's resources of production are not sufficient to give output beyond the curve. But points lying inside the curve like P7 are attainable by the society, but at these points resources production are not fully employed. For example, if society is producing at point P4, படத்தில் பாருங்கள், point P4, then it can increase the production of food keeping
the number of cars constant, or it can increase the production of cars, keeping the food grain output constant, or it can increase the output of both the goods simultaneously. இது அதிகமாக இருந்தால் இது குறைவாக இருக்கும். ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுக்கு தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி. தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் போத் குட்ஸ் வந்து ரெண்டுமே அதிகமாக இருக்கும். இது அதிகமாக இருந்தால் ஒன்று குறைவாக இருக்கும், இதுக்கு அதிகமாக இருந்தால் அது குறைவாக இருக்கும். அது ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் காரோட ப்ரொடக்ஷன் குறைக்கும், காரோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் ஃபுட் ப்ரொடக்ஷன் குறைவாக இருக்கும். அப்படிங்கிறது தான் ஃபுட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கருங்கிறது. ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் எவ்ரிபடி ஷுட் ரைட் வாட் யூ மீன் பை ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அதை பற்றி நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி யூ மஸ்ட் ரைட் டவுன் அண்ட் சென்ட் த அசைன்மெண்ட் டு மீ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் எடுத்துறீங்களா சார்?